Hi families, welcome to my channel. இன்னைக்கான வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கேட்ட மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் பெப்பர், 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும். இந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் சூடானதும் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 பேருக்கு சமைக்க போகிறேன், அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ வெட்டி வச்சிருந்த கோஸ் சேர்த்து வதக்கிப்போம். லேசாக வதக்கிட்டு அடுத்து வெட்டி வச்சிருந்த பீன்ஸை சேர்த்துப்போம். அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. ஏன் எல்லாத்தையும் தனித்தனியாக போடுறேன்னா, தண்ணி சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு காயாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போது வெட்டி வச்சுருந்த கேரட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வதங்கிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த ரெட்டு க்ரீன் கேப்சிகம் ரெண்டத்தையும் சேர்த்து வதக்கிப்போம். காயெல்லாம் வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா காயில் ஒன்று சேர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஷெஸ்வான் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஷெஸ்வான் சாஸ் சேர்க்காமலேயே மசாலாங்க மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு வதக்குறேனோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக வரும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த காய்கறி மேலே தூவி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொன்ன ஷெஸ்வான் மசாலா இதுதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கலர் வந்துடும். இப்போயே நீங்கள் உப்பு காரம் வேணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை அப்படின்னா, ரைஸுக்கு காய்கறி வதங்கினதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உடச்சி வச்சுருந்த 2 முட்டையை ஊற்றிப்போம். ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணுங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சமாக பெப்பர் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. முட்டை வாடை போடுறதுக்காக பெப்பர் சேர்த்துருக்கோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் போட்டுடலாம். இப்போ அதே பேனில் 50 ml எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு பொரிச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் சிக்கனை பொரிச்சோன்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். முன்னாடியே பொரிச்சு வச்சோன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால தான் இப்போ பொரிக்கிறோம். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, பொரிச்சு வச்சுருந்த 65 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன்.
எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். நான் இப்போ உங்களுக்கு பவுலில் மாற்றி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. கலரும் பார்க்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ மற்ற மசாலாவில் மொத்தமாக நான் கலந்து காட்டுறேன். அதையும் பாருங்கள். எல்லா மசாலாவும் ரைஸோட சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கான வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கேட்ட மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சாச்சு. வாங்க ஃபேமிலி சாப்பிடலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த டிஷ் என்ன செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching. Please like and subscribe. This chicken fried rice is delicious.